ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை நினைவு கூறுகிற இந்த நேரத்துல நாமும் கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலும் கூட நம்முடைய உயிர்த்தெழுதலின் நிச்சயத்தை நினைவு கூர்ந்து நாமும் அவரோடு கூட மரித்தோமேயானால் அவரோடு கூட உயிரோடு எழுப்பப்படுவோம் என்ற அந்த ஆண்டுடைய வசனத்துடைய நம்பிக்கையோடு நாம் சந்தோஷமாய் இந்த நாளை மாத்திரமல்ல ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தருடைய நாளிலே சபை கூடி வரும்போது எல்லாமே நாம் ஆண்டுடைய உயிர்த்தெழுதலை தெரிவிக்கிறோம் என்று வேதத்தில் பார்க்கிறோம். இன்றைய ஆராதனையினுடைய மைய சத்தியமே கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதல். வாரத்தின் முதல் நாள் சபை கூடி ஆரம்பித்தார்கள். கர்த்தருடைய நாள் என்று அழைக்கப்பட்டது. அது ஏனென்றால் நம்முடைய நம்பிக்கையும் நம்முடைய விசுவாசத்தினுடைய பலனும் கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலை மரண உயிர்த்தெழுதலை சார்ந்திருக்கிறபடினால நம்முடைய இன்றைய விசுவாசங்களுடைய ஆராதனை, இன்றைய சபையினுடைய ஆராதனையினுடைய மைய சத்தியமும் கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலை சார்ந்ததாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லாசரு மரித்து நாலு நாளான பின்பு கல்லறைக்கு முன்பாக நின்று சொன்னார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தானும் பிழைப்பான். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன அந்த இயேசு கிறிஸ்துவுக்குள் நாமும் ஜீவனுடையவர்களாக, நம்பிக்கையுடையவர்களாக, நிச்சயமுடையவர்களாக, தைரியமுடையவர்களாக நாம் இந்த உலகத்தில் வாழும் சாக்கியத்தை கிறிஸ்து இயேசுவிலே நாம் பெற்றிருக்கிறோம் என்ற அந்த சந்தோஷத்தோடு நாம் இந்த நாளிலும் நாம் இந்த வேத பகுதியில் இருந்து சில காரியங்களை நாம் சிந்திப்போம். நமக்கு பார்க்கும்போது ஒரு மிக ஆச்சரியமான, ஒரு அற்புதமான, ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை ஏனோக்குக்கு கர்த்தர் கொடுத்ததான ஒரு அற்புதமான ஒரு காரியம். அவன் இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கும் போதே எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்று நாம் பார்ப்பது மிகுந்த ஆச்சரியமும் அதிசயமான ஒரு காரியமாக இருக்கிறது. அவன் உயிரோடு இருக்கும் போது கர்த்தரோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இது ஏனோக் ஆதாமுடைய 7வது தலைமுறை. ஏனோக்குக்கு முன்ன ஆதாமில் இருந்த 6 பேர், 7வது ஏனோக். பாவம், கீழ்ப்படியாமையின் பாவத்தினால மரணம் வந்தது. அமிதமாக நாம் பார்க்கும்போது இந்த 5வது அதிகாரத்துல அவன் மரித்தான் என்கிற வார்த்தை 6 முறை வருகிறது. ஏனோக்கு முன்னால் உள்ள 6 தலைமுறைகள். ஆதாம் மரித்தான், சேத் மரித்தான், அமிதமாக அவன் மரித்தான். he died என்கிற வார்த்தை 5வது அதிகாரத்தில் நாம் பார்த்தோம்னு சொன்னா 6 முறை வருகிறத நம்ம பார்க்க முடியும். ஆனால் ஏனோக் என்ன நடந்தது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணாமற் போனான் என்று நம்ம பார்க்கிறோம். இதுவரையிலும் இங்கே நாம் பார்க்கும்போது ஒவ்வொருவரும், முதலாவதாக நாம் பார்க்கும்போது 5வது அதிகாரம் 5வது வசனத்துல ஆதாம் உயிரோடு இருந்த நாட்கள் எல்லாம் 930 வருஷம் அவன் மரித்தான், he died. அடுத்து 8வது வசனத்துல சேத்தை குறித்து சொல்லி கடைசியில பார்க்கிறோம், அவன் மரித்தான், he died. அடுத்து 12வது வசனத்துல நாம் பார்க்கும்போது அங்கே ஏனோஸ், கடைசியில் அவன் மரித்தான். அடுத்து கேனான், அவன் மரித்தான். அதுபோல மகலலேயேலு என்கிறவர் அவரும் மரித்தார். யாரேத், ஏனோக்குடைய அப்பா, அவரும் மரித்தார் அப்படின்னு பார்க்கிறோம். 7வது ஏனோக். ஏனோக்கை குறித்து நம்ம சொல்லும்போது, ஏனோக்கு 65 வருஷமான போது மெத்துசலாவை பெற்றான். இந்த மெத்துசலா யாருன்னு சொன்னா, உலகத்துல வாழ்ந்த மக்களே, மனிதனாக பிறந்தவர்களே அதிக நாள் உயிரோடு எழுந்த
இந்த மெத்துசலா எத்தனை வருஷம் உயிரோடு இருந்தா? 969 வருஷம். 969 வருஷம் உயிரோடு இருந்தான். அந்த மெத்துசலாவுடைய அப்பா தான் யாருன்னு சொன்னா ஏனோக். ஏனோக் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் வாக் வித் காட் என்று நம்ம பார்க்கிறோம். அவன் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் அவன் மரித்தான் என்று நம்ம பார்க்கிறோம். ஏனோக் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அவன் மொத்த ஏனோக்கினுடைய நாட்கள் 365 நாட்கள், 300 ஆண்டு காலம். தேவனோடு அவன் சஞ்சரித்து கொண்டிருந்தான். அவன் காணப்படாமல் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார் என்று நம்ம பார்க்கிறோம். ஏனோக் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அவன் எப்படி தேவனோடு ஏனோக்கு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான்? நாம் இன்றைக்கு அவன் ஏனோக்கை போல, ஏனோக்கு நம்மை போல மாம்சத்தில் இருந்தவன், ஆதாமுடைய சந்ததியில பாவத்துக்கு பின்பு வந்தவன். பாவ பலவீனங்கள் அவனுக்கு காணப்பட்டது. நம்மை போல குறைவான உணர்வுகள், பலவீனங்கள் எல்லாம் அவனுக்கு இருந்தது. ஆனாலும் அவன் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். ஏகதேசம் 300 ஆண்டுகள் தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் என்று நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா இன்னைக்கு இந்த நாட்கள்ல நாம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருப்பது எப்படி? நாம் தேவனோடு அவிதமாக ஏனோக்கை போல சஞ்சரித்து அவரோடு நெருங்கி வாழ்ந்து கொண்டிருப்பது தேவனுடைய சித்தமா? அது இயலுமா? அப்படி இயலுமையானால் நாம் எப்படி அவிதமாக ஏனோக்கை போல தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருக்க வேண்டும்? சங்கீதம் 16வது அதிகாரம் 8வது வசனத்தை ஒரு வாசிப்போம். கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஆனபடியினால் நான் எப்போதும் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தர் ஆபிரகாமோடு பேசும்போது இவ்விதமாக கர்த்தர் ஆபிரகாமிடத்துல சொன்னாரு. ஆதியாகமம் 17வது அதிகாரம் 1வது வசனத்தை ஒரு வாசிப்போம். ஆதியாகமம் 17:1. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று ஆபிரகாமிடத்துல சொன்னாரு. சங்கீதம் 16:8 சங்கீதக்காரனாகிய தாவீது என்ன சொல்லுகிறாரு? ஒரு முறை கூட அந்த வசனத்தை வாசிப்போம். கர்த்தரை நான் எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் எனது வலது பாசத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறதான காரியத்தை நம்ம பார்க்கிறோம். உபாகமம் 13வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆலோசனைகளையும் பிரமாணங்களையும் கர்த்தருக்கு பிரியமாக எப்போது எப்படி நடக்க வேண்டும் என்கிறதான வழிநடத்துதலை சொல்லும் போது அவர் சொல்லுகிறார், "Ye shall walk after the Lord." நீ கர்த்தருக்கு பின்பாக அவரோடு அவருடைய உண்மைகளுக்கு கீழ்ப்படிந்து அவரை சார்ந்து கொண்டு அவரோடு நீங்கள் இணக்கமாயிருந்து வாழ வேண்டும் என்று அவர்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறதான காரியத்தை நாம் பார்க்கிறோம்.
நீங்கள் கர்த்தருமாகி உங்களை அழைத்த தேவனோடு நடந்து கொண்டு இருங்கள் என்று சொல்கிறத நம்ம பார்க்க முடியும். ஏனோக்கு கர்த்தரோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் நம்ம வேதத்துல பார்க்கிறோம், நாம் விசுவாசிக்கிற ஒரே மெய் தேவன் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். அவர் ஆழ்த்தத்துவமுடைய இஸ் a person. அந்த நாட்கள்ல கர்த்தர் அவர்களோடு தன்னை அவர்களோடு பேசினதாக, மனித சாயலாகவே அவர்களுக்கு முன்பாக வெளிப்பட்டதாகவே நம்ம பார்க்கிறோம். ஏனோக்கு ஓடு கர்த்தர் பர்சனலா ரொம்ப க்ளோஸாக ஏனோக்கு கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தினார், அவனோடு பேசினார், அவனோடு உலாவி அவனோடு மிகவும் நெருக்கமாக இருந்து ஏனோக்கும் அவரோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் என்று நம்ம பார்க்கிறோம். ஒரு நபர் இனி ஒரு நபரோடு மிக நெருக்கமாக, இணக்கமாக, ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் என்கிற முறையில ஒருவர் வாழ வேண்டுமானால் என்ன முக்கியமான தேவை, என்ன முக்கியமான காரியம் இருக்க வேண்டும்? ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகம் 3வது அதிகாரம் 3வது வசனத்தை ஒருவர் வாசிப்போம். ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகம் 3வது அதிகாரம் 3வது வசனம். இரண்டு பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ. ஒன்னஸ் ஆஃப் மைண்ட். Enoch submitted himself fully to the Lord God, his God. ஏனோக் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு முழு மனதோடு முழு இருதயத்தோடு கர்த்தருக்கு, அவருடைய வார்த்தைக்கு, அவருடைய சித்தத்திற்கு முழு மனதோடு கீழ்ப்படிந்தபடியினால் அவனுடைய எண்ணங்கள், அவனுடைய விருப்பங்கள் அனைத்தும் கர்த்தருடைய சித்தப்படி, அவருடைய வார்த்தையின்படி அவனோடு பேசி அவருடைய உணர்த்தின, அவரை அறிந்து கொண்ட விதத்துல தன்னை முழுவதும் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து வாழ்ந்தபடியினால் கர்த்தர் அவனோடு நெருக்கமாய், அவனோடு உலாவி, அவனோடு நெருங்கி அவனோடு இருந்தார். ஏனோக் கர்த்தரோடு இணக்கமாக வாழ முடிந்தது. நாம் விசுவாச வாழ்க்கை, கிறிஸ்துவிலே விசுவாசமாய் இருக்கிற நாம் அவரிலே நெருங்கி அவருடைய உண்மைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கற்பனைகளுக்கும் அவருடைய சித்தத்திற்கும் வேத வசனத்தின்படி மாம்சத்தின் உணர்வுகளை, நம்முடைய நான் என்கிற எண்ணங்களை தாழ்த்தி முற்றிலும் தேவ சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து பரிபூர்ணமாய் அவருடைய வார்த்தையை கேட்டு நடக்கிறது மூலமாக நாம் அவரோடு கூட நெருங்கி வாழுகிறவர்களாக நாம் இருக்கிறோம். மல்கியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 6வது வசனத்தை ஒரு வாசிப்போம். மல்கியா 2:6. கர்த்தருடைய வேதம் அவன் வாயில் இருந்தது. கர்த்தருடைய வசனத்தின்படி கர்த்தருடைய சித்தம் அவன் வாயில் என்று சொல்லும் போது அவனுடைய பேச்சு, நடக்கை, செயல், வாய் மாத்திரமல்ல, வாய், கை, கால், அவன் பேசுகிறது, அவன் செய்கிறது, அவன் நடக்கிறது அனைத்தும் வேத வசனத்தின்படி. ஏனோக்கு கர்த்தரோடு வாழ்ந்தான். ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக நடக்கும்படி அழைக்கப்பட்டான். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை பின்பற்றி அவருடைய உண்மைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்படியாக அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய உண்மையின்படி நடக்கும் போது கர்த்தர் அவர்களோடு கூட இருந்ததையும் எந்த எதிரிகளும் அவர்களை மேற்கொள்ள முடியாததையும் நாம் அவங்களுடைய வரலாற்றிலே பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் வேத வசனத்திற்கு நம்மை முழுவதுமாக தாழ்த்தி அவரோடு இணக்கமாக இருந்து சுயத்தை விட்டு என்ன காரியங்கள் இருந்தாலும், எந்த பாதிப்பு நமக்கு இருந்தாலும், எந்த விதத்துல நாம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் கர்த்தருக்காக நம்மை தாழ்த்தி அவருடைய உண்மைகளுக்கு கீழ்ப்படிந்து நாம் ஆண்டுடைய வசனத்தை சார்ந்து நாம் வாழ்வோமே. ஆனால் நாமும்
இன்றைக்கு கர்த்தரோடு வாழ முடியும். கர்த்தரோடு வாழுவதே தேவனுடைய சித்தம். இன்றைக்கு நாம் அவருடைய சித்தத்தை செய்து நடப்பதே கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னிலே தன்னுடைய வார்த்தையிலே நிலைத்திருந்து வாழ்கிற வாழ்க்கையை குறித்து சீஷர்களுக்கு யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்தில் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறதான காரியத்தை நாம் பார்க்கிறோம். நான் மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் நெல்லில் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்று அந்த அதிகாரம் முழுவதும் சொல்லும் போது, கற்றுக் கொடுக்கும் போது, கர்த்தரில் நிலைத்திருக்கிறது எப்படி என்று பார்க்கும்போது, கர்த்தரில் நிலைத்திருக்கிறது எப்படி என்று பார்க்கும்போது, என் வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து நான் சொல்லுகிற வேலை செய்கிறவன். யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 1 சில வசனங்களை ஒருவர் வாசிப்போம். போதும். இங்க நம்ம தொடர்ச்சியா நம்ம வாசிக்கும் போது அதுல இருந்து என்னில் நிலைத்திருக்கிறவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அவரில் நிலைத்திருக்கிறது என்ன எப்படி என்று பார்க்கும்போது, நான் சொல்லுகிற வார்த்தையின்படி, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரில் நிலைத்திருந்து வாழுகிறவன், அப்படி வாழுகிறவன் கனிகளை கொடுப்பான், அவரிலே நெருக்கமாய் இருப்பான், அவரோடு நடக்கிறவனாய் இருப்பான் என்று சொல்லிக்கொண்டு வருகிற அந்த கிறிஸ்து அதே சீஷரிடத்துல கடைசியா வரும்போது அவர் சொல்றாரு. 14வது வசனத்தை ஒரு வாசிப்போம். நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவை நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதர்களாயிருப்பீர்கள். I call you as my friend. நம்ம ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகத்துல பார்த்தோம், ஒருவனோடு ஒத்து போகும்போது, இருவரும் ஒரே மனமுடையவர்களாக இருக்கும் போது, அவருடைய எண்ணங்கள் செயல்கள் ஒன்றாக இருக்கும் போது அவர்கள் சேர்ந்து நடக்கிறார்கள். கிறிஸ்துவோடு இணைந்து வாழுகிற வாழ்க்கை, கிறிஸ்துவின் வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து நடக்கிற வாழ்க்கை. ஏனோக் கர்த்தரோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். ஏனென்றால் அவன் முழுவதுமாக கர்த்தர் அவனுக்கு சொல்லுகிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அந்த வார்த்தைகளின்படி வாழ்ந்தான், நடந்தான் என்று நம்ம பார்க்கிறோம். நாம் இன்றைக்கு கிறிஸ்துவுக்கு நண்பர்களாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இந்த உலகத்திலே வாழும்படியாக கிறிஸ்து இயேசுவுக்குள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் நம்மோடு இருக்கிறார், அவர் நம்மை அறிகிறவராக இருக்கிறார். நம்மை அப்படியே நாம் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்னால் நடந்ததுனால அவனுடைய ஆசீர்வாதங்களை குறித்து நம்ம பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரோடு அவருடைய உண்மையின்படி வாழும் போது அவருடைய வெற்றியையும் அவருடைய பலனை நாம் பார்க்க முடியும். அவர்கள் கர்த்தரை விட்டு கீழே வசனங்களை விட்டு சுய மாம்ச எண்ணங்களின் அடிப்படையில் போகும்போது அவருடைய தோல்விகளையும் பலவீனங்களையும் நாம் பார்க்கிறோம். நாம் இன்றைக்கு ஏனோக்கை போல கர்த்தரோடு சஞ்சரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அதற்காகவே நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அடுத்து நாம் இங்கே பார்க்கும்போது ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான் என்று நாம் பார்க்கிறோம். ஆங்கிலத்தில் he was not என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. he was not there suddenly.
அவன் அப்படியே காணப்படாமற் போனான். அடுத்து நாம் பார்க்கும்போது தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். God took him. நம்ம இங்கே பார்ப்போம்னு சொன்னா, வேத வசனத்தின்படி பின்பு ஒரே தரம் மரிப்பதும் நியாய தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே. ரோமர் 5வது அதிகாரம் 12வது வசனத்துல ஒருவர் மூலமாக மரணம் வந்து ஒருவருடைய கீழ்ப்படியானால் மரணம் வந்தது, அந்த மரணம் எல்லாரையும் ஆண்டு கொண்டது என்று பார்க்கிறோம். மரணத்திலிருந்து யாரையும் தப்பிக்க முடியாது. எல்லாரும் ஒரு நாள் உலகத்தில் பிறந்த எல்லாரும் மரிக்க வேண்டும் என்பது வேதம் சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆனால் there is an exception. இங்கே ஏனோக் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். காணப்படாமற் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். He was not என்கிற வார்த்தை அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். The God, our Lord, is a sovereign God. அவர் எல்லாவற்றையும் படைத்தார். The law of nature is under his power, under his control. He can do whatever he wants to glorify him. Only he can change the law of nature. The created God alone can change it. வானத்தையும் பூமியையும் படைத்து ஆளுகை செய்கிற வல்லமையுள்ள படைத்த தேவன் தன்னுடைய மகிமைக்காக படைப்பின் ஃபார்முலா, the nature of the rule of the nature சில வேளைகள்ல மாற்றப்படும். நம்ம வேதத்துல பார்க்க முடியும். அதான் the miracle of God, miracles of God. ஏனோக் தேவனால் எடுத்துக்கொள்ளப்பட்டான் for the glory of God. அது தேவனுடைய மகிமைக்காக. ஆபிரகாம் தேவனுக்கு முன்பாக நடந்தான். கர்த்தர் அவனுக்கு கொடுத்த உண்மைகளை விசுவாசித்தான், வாக்குத்தத்தங்களை விசுவாசித்தான். அவன் முதிர் வயதாய் இருக்கும் போது தான் குழந்தை பெற்றுக்கொள்ள அவருடைய உடல் தகுதியற்று போன பின்பு, சாராளுடைய கற்பம் அடைத்து போன பின்பு அவன் ஈசாக்கை பெற்றெடுத்தான். It is a miracle. இது இயல்பான தேவ சித்தத்திற்கு மாறானது. நம்ம இடத்துல ஆதாம் ஏவாளை படைத்து பலுகி பெருகுங்கள், உலகத்தை நிரப்புங்கள். ஜலப்பிரளயத்துக்கு பின்பு நோவாவிடத்துல பேசும்போது பலுகி பெருகி உலகத்தை நிரப்புங்கள். இயற்கையினுடைய ஒரு பிரமாணத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனால் அந்த பிரமாணத்திற்கு மேலானவர், அதை படைத்த ஆளுகை செய்கிற மகா வல்லமையுடைய தேவன். ஆனபடினால நாம் கிறிஸ்து இயேசுவிலே விசுவாசமாய் இருக்கிற காரியங்கள், நம்முடைய பாவ மன்னிப்பு, நம்முடைய நித்திய வாழ்க்கையை குறித்த காரியங்களுக்கு நமக்கு அதுக்கு ரீசன் தேவையில்லை. நம்முடைய உயிர்த்தெழுதல், நம்முடைய நித்திய ஜீவன், நாம் உன்னதங்களிலே வாழ்வது, நாம் பரிசுத்தர்களாக தேவனுடைய பார்வையில் பரிசுத்தர்களாக மாற்றப்பட்டு பரிசுத்த பிள்ளைகளாக அவருக்குள் வைக்கப்பட்டிருப்பது நம்முடைய தகுதியை சார்ந்ததோ, நம்முடைய பலனை சார்ந்ததோ, நம்முடைய எண்ணங்களுக்கு அறிவுக்கு உட்பட்டதல்ல. இட் இஸ் த ஒர்க் ஆஃப் காட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாங்க? நான் அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவர்கள் ஒருபோதும் கெட்டு போவதில்லை. Full stop. He gives us the eternal life. நம்முடைய விசுவாசத்தின் பலன்களை, கிறிஸ்துவிலே கிருபையின் பலன்களை நாம் சிந்தித்து நம்முடைய அறிவுக்குள்ளால் என்ன செய்ய முடியாது, கொண்டு வர முடியாது. நம்முடைய வேத வசனத்தின்படி நாம் அறிந்து அவைகளை மனதில் வைத்து நாம் சந்தோஷப்பட முடியும். நம்முடைய சுய அறிவுக்குள்ளால அது அடங்கக்கூடிய காரணம். தேவனுடைய அற்புதமான நடத்துதல்களை, தேவனுடைய அதிசயமான செயல்களை
நாம் அறிவுக்குட்பட்டு நினைச்ச முடியாது, கொண்டு வர முடியாது. ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் அவரை ஏற்றுக்கொண்ட நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கிறிஸ்துவனுடைய உண்மைகளிலே விசுவாசம் உடையவர்களாக இருப்போமே ஆனால் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய தகுதிக்கு அப்பாற்பட்ட, நாம் நினைத்து பார்க்காத, நம்முடைய எண்ணங்களிலே ஏறாத அநேக அதிசயமான, நாம் தகுதியற்ற அநேக காரியங்களை நாம் அனுபவிக்கும்படியாக அற்புதமாக நம்முடைய பாதையில கர்த்தர் நமக்கு வைத்து விசுவாசித்து வாழுகிற நமக்கு முன்பாக கர்த்தர் வைத்து நடத்துகிறவராக இருக்கிறார். தேவன் தம்முடைய மகிமைக்கென்று இயற்கையின் சட்டங்களை மாற்றுகிறவராக இருக்கிறார். ஒரு கல்யாண வீட்டுல தண்ணீர் திராட்சரசமா மாறினது. திராட்சரசம் அது உலர் திராட்சையை பக்குவப்படுத்தி அதிலிருந்து திராட்சரசத்தை எடுக்க வேண்டும். அதுதான் உண்மை. ஆனால் குமாரனிலே தேவன் மகிமைப்படும்படியாக, கிறிஸ்துவ தேவன் என்பதை அறியும்படியாக அங்கே தண்ணீர் திராட்சரசமாக மாறினது என்பதை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைகளின்படி நாம் அவருடைய உண்மைகளையும் கிறிஸ்து இயேசுவிலே தேவன் தந்திருக்கிற வாக்குத்தத்தங்களை அப்படியே விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு வேதத்தை தியானித்து சிந்தித்து அதன்படி நாம் வாழுகிறவர்களாக இருப்போமே ஆனால் நாம் நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள்ல அநேக வேளைகள்ல நாம் நம்முடைய தகுதிக்கு அப்பாற்பட்ட காரியங்களை, நாம் எண்ணி பார்க்க காரியங்களை, நாம் நம்முடைய வாழ்க்கையில நாம் நினைத்து பார்க்க முடியாத காரியங்களை நாம நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு அதிகமாக செய்கிறத நாம் பார்க்க முடியும். ஆதியாகமம் 31வது அதிகாரம் 7வது வசனத்தை ஒரு வாசிப்போம். என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான். ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. யாக்கோபுடைய வாழ்க்கையில கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடியினால எப்படி அதிசயமாக யாக்கோவுக்கு தேவன் கொடுக்கிறத மற்ற யாராலும் தடை பண்ண முடியாம கர்த்தர் பாதுகாத்தார் என்பதை ஆதியாகமம் 30-31 வசனங்களை அதிகாரங்களை நீங்க வாசிக்கும் போது அருமையான பாடத்தை கற்றுக்கொள்ள முடியும். யாக்கோபு தன் தகப்பன் தாயை விட்டு அவனுடைய தவறு நிமித்தம் தான் ஒளித்து ஓடி அவனுடைய மாமனார் லாபானுடைய வீட்டுல 20 வருஷம் வாழ்ந்தான். மொத்தம் 20 வருஷம். அதுல 14 வருஷம் அவன் சம்பளம் இல்லாம வேலை செய்தான் தன்னுடைய மனைவிக்காக. 6 வருஷம் தான் அவனுக்கு கூலி கொடுக்கப்பட்டது. 20 வருஷத்துல மொத்தம் 6 வருஷம் தான் அவனுக்கு கூலி கொடுக்கப்பட்டது. அவனுக்காக நிர்ணயிக்கப்பட்ட கூலிகள் நம்ம அங்க பார்க்க முடியும். அவன் ஆடு மாடுகளை மேய்த்து வந்தான். அவனுக்கு சொல்லுவான் லாபான், இந்த கலர் உள்ள ஆடு குட்டி போட்டா, இந்த கலர் ஆட்டுக்குட்டி வந்தா அது உனக்குன்னு சொல்லுவான். அங்க பார்த்தா சுட்டா அதுக்கப்புறம் ஆடுகள் எல்லாம் அந்த கலர்ல குட்டியை போடும். இது முடியாது, சம்பளத்தை மாத்துவோம், இனி இந்த கலர்னு சொல்லுவான். 6 வருஷத்துல எத்தனை முறை மாற்றி இருக்கான்? எத்தனை முறை? 10 முறை. 10 முறை திருப்பி திருப்பி.
ஆனாலும் கர்த்தர் யாக்கோபுக்கு கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்தவைகளை எதையுமே லாபானால் என்ன செய்ய முடியல, எடுத்துக்கொள்ள முடியல. அதற்கு பிறகு யாக்கோபு லாபானை விட்டு பிரிந்து அவனுக்கு கொடுத்தவைகளை மட்டும் எடுத்துட்டு போன பிறகு கூட லாபான் என்ன சொன்னா தெரியுமா? எடுத்துட்டு போன பிறகு லாபான் அவனுடைய பிள்ளைகளும் யாக்கோபு நமக்கு உண்டானவைகளை எல்லாம் எடுத்துட்டு போயிட்டான் அப்படின்னு சொன்னான். ஆனா உண்மையிலே யாக்கோபு அவங்களுக்காக 14 வருஷம் உழைச்சான். அவங்களுக்குள்ள எதையுமே யாக்கோபு எடுக்கல. கர்த்தர் எவைகளை யாக்கோபுக்கு நீதியாக உண்மையின்படி கொடுத்தாரோ அவைகளை மட்டும்தான் யாக்கோபு எடுத்துட்டு போறான். ஆனா அவைகளுடைய ஆசீர்வாதம், அவைகளுடைய எண்ணிக்கை மிகவும் மேலானாக இருந்தபடினால லாபானாலும் அவனுடைய பிள்ளைகளினாலும் அவைகளை பொறுத்து கொள்ள முடியவில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறதையும் இஸ்ரவேல் ஜனங்கள் பெருகுகிறதையும் எகிப்தியர்கள்னாலேயோ புறஜாதி ராஜாக்கள்னாலேயோ தடை பண்ண முடியவே இல்லை. எப்போதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை பின்பற்றி நடந்தார்களோ, மோசேயுடைய வார்த்தையை கேட்டு கர்த்தருடைய உண்மையின்படி நடந்தார்களோ, அப்போது எல்லாம் அவர்கள் பலத்திருந்தார்கள், பெருகினார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தார்கள், சம்பூர்ணராக இருந்தார்கள். அவருடைய ஆசீர்வாதத்தை எதையுமே தடை பண்ண முடியவில்லை. நீங்க செய்தி கேட்கும்போது இது பைபிள்ல வர ஏனோக்குக்கு பொருத்தம், இது பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிற ஆபிரகாமுக்கு, இது பைபிள்ல வருகிற யாக்கோபுக்கு அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. இது உங்களுக்கும் எனக்கு. ஏனோக் கர்த்தரோடு நடந்தான். நாமும் ஒவ்வொரு நாளும் கர்த்தரோடு நடக்க வேண்டும். ஏனோக் 300 ஆண்டு காலம். அநேக வேளையில சிலர் சொல்லுவாங்க, இந்த காலம் கெட்டு போச்சு, முன்னால காலம் எல்லாம் நல்லா இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா ஏனோக்கு வாழ்ந்த காலம் யாருடைய காலம்? நோவா. 4வது அதிகாரத்துல பார்க்கிறோம், ஜனங்கள் பாவம் பெருகி தேவனுடைய இருதயம் மனஸ்தாபப்பட்டது. மனுஷனை உண்டாக்குனதற்காக மனஸ்தாபப்பட்டார். பாவம் கொடிதாக, பாவம் இதைவிட மேலாக பலுகி பெருகி இருந்தது. மனுஷன் நீண்ட ஆயுசுகாலம் வாழ்ந்தான், மனுஷன் பெருகினான், செழிப்பு இருந்தது, எல்லா உணவு தானியங்கள் எல்லாம் இருந்தது, மிகவும் இந்த அளவு நோய்கள் இல்லை. பாவமும் பெருகி இருந்தது அந்த நாட்கள்ல. நம்ம கர்த்தருடைய வார்த்தையை விட்டு மீறி நம்ம இஷ்டப்படி நடப்பதற்கு அநேக சாக்குப்போக்கு சொல்லலாம். அதற்கு அநேக காரணங்கள் இருக்கலாம். இவைகள் மாம்சமும் பிசாசும் நமக்கு கொண்டு வருகிற எண்ணங்கள். யார் எப்படி இருந்தாலும், உலகம் எப்படி இருந்தாலும், நான் என் கர்த்தரை அவருடைய வார்த்தைகளை பின்பற்றி வாழுவேன் என்கிற தீர்மானத்தோடு உறுதியாய் அவருடைய வார்த்தையை பின்பற்றி நாம் நடப்போமே ஆனால், நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவருடைய வார்த்தைகளை பின்பற்றி நடப்போமே ஆனால், we are the friends of our Lord and Savior Jesus Christ. அவர் சொல்லுகிறார், நான் உங்களை நண்பர்கள் என்று அழைக்கிறேன், நீங்கள் என்னுடைய வார்த்தைகளின்படி நடப்பீர்களே ஆனால். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரோடு கூட ஒருமனப்பட்டு அவரோடு கூட நான் நெருக்கமாய் வாழ்வதுதான் தேவனுடைய சித்தத்தை அறிந்து அவருக்கு மகிமையும் கனமும் கொண்டு வருகிற வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில கர்த்தர் ஆசீர்வதிக்கப்படுகிறார். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழும்போது நாம் நம்முடைய வாழ்க்கை ஒரு ஆச்சரியமுடைய வாழ்க்கையாக, ஒரு அற்புதமான வாழ்க்கையை போல அந்த வாழ்க்கை இந்த உலக மனிதர்கள் காணாத, உலக மனிதர்களால் முடியாத, மாம்சமும் உலகம் முடியாத காரியங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையில தம்முடைய வல்லமையினால செய்வார். அப்படி அவர் நம்முடைய வாழ்க்கையில, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவருடைய வல்லமையான காரியங்களை செய்து நம்மளே கர்த்தர் மகிமைப்பட்டு நம் மூலமாக கர்த்தர் மகிமைப்பட வேண்டும் என்பதே கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் அழைக்கப்பட்டதுடைய நோக்கம். எதற்காக தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை தந்திருக்கிறார்? எதற்காக நான் இதோ உலகத்தின் முடிவு வரை நான் உங்களுடைய கூட இருக்கிறேன் என்று நம்மோடு வந்து நம்மத்திலே வந்து வாசம் செய்கிறார், நம்மளே வாசம் செய்கிறார். நம்மை
இந்த உலக வாழ்க்கையில் உலக மனிதர்களுடைய வாழ்க்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதமான ஒரு வாழ்க்கையை நம்மிலிருந்து ஒரு சாட்சியை உருவாக்கி மனித மாம்சத்திற்கும் சுய இஷ்டத்திற்கும் சுய பலனுக்கு அப்பாற்பட்ட காரியங்கள், நாம் எதிர்பார்த்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடந்து நாம் ஆச்சரியப்பட்டு கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக நாம் வைக்கப்படும்படியாக வேத வசனத்திலிருந்து விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலை அறிக்கையிடுகிற நாம் நம்முடைய வாழ்க்கையில் அந்த உயிர்த்தெழுதலுடைய வல்லமையை அனுபவித்து நாம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அந்த உயிர்த்தெழுதலுடைய வல்லமையினுடைய நடத்துதலை அனுபவித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறவராக இருக்கிறார் என்று உறுதியாய் சாட்சி கொடுக்கும்படியாக கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட வாழ்க்கை முறையில பர்சனலி நாம் கிறிஸ்து இயேசுவால் அழைக்கப்பட்டவர்கள். நாம் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில தேவன் திட்டங்களை தீர்மானங்களை வைத்து நம்மை நடத்துகிறார். நாம் அவருடைய பார்வையில விசேஷித்தவர்கள். ஆனால் நாம் அவரோடு கூட நடக்கும்படியாக ஏனோக் தேவனோடு சஞ்சரித்து எப்படி அந்த துன்மார்க்கமான தீமை நிறைந்த உலகத்தின் மத்தியிலும் 300 ஆண்டு காலம் உண்மையாக அவரோடு சஞ்சரித்து வாழ்ந்தானோ, அதே போல நாமும் தேவனோடு கூட சஞ்சரித்து அவருடைய மகிமைக்கென்று வாழ வேண்டும் என்பதே கிறிஸ்து இயேசுவிலே தேவனுடைய நோக்கமும் கிறிஸ்து இயேசுவிலே நாம் அழைக்கப்பட்டதுடைய சித்தமாய் இருக்கிறது என்பதை நாம் அறிகிறோம். ஏனோக் இன்னும் வேதத்தில் ஒரே ஒரு நபர், 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 1 - 12 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கும் போது அங்கே எலியா அவ்விதமாக மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டவனாக நாம் பார்க்க முடியும். ஆனால் நம்முடைய இரட்சகர் ஆண்டவருமாய் இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்து அவர் மரிக்க வேண்டியது தேவனுடைய சித்தமாக இருந்தது. ஏனென்றால் அவருடைய மரணத்தின் மூலமாக, அவருடைய மரணத்தின் பலனாக அவரை விசுவாசிக்கிற நாம் ஒவ்வொருவருக்கும் மீட்பு உண்டாவது தேவனுடைய சித்தமாக இருந்தது என்பதை நாம் வேதத்திலே தெளிவாக நாம் பார்க்கிறோம். இன்றைய நமக்கு முன்வைக்கப்படுகிற கேள்வி என்னன்னா, தனிப்பட்ட முறையில நான் கர்த்தரில் அவரோடு கூட நான் சஞ்சரித்து வாழ்கிறேன், நான் அவரோடு கூட என்னுடைய வாழ்க்கை இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவுல நம்முடைய வாழ்க்கை இருக்குதா? நம்ம ஒண்ணு எக்ஸாமின் பண்ணி பார்ப்போம். ஒவ்வொரு டே இன்னைக்கு நம்ம எழும்புல இருந்து சாயங்காலம் வரையிலும் நம்முடைய அந்த நாள் ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் கிறிஸ்துவை அவருடைய உண்மைகளை சார்ந்து மாம்ச பலவீனங்களுக்கு இடம் கொடுக்காதபடி, பாவ உணர்வுகளுக்கு இடம் கொடுக்காதபடி, பரிசுத்த உணர்வுகளோடு பரிசுத்த எண்ண நிலைமையோடு கர்த்தருக்கென்று நாம் ஒவ்வொரு நாளையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? ஏனோ 300 ஆண்டு காலம் வாழ்ந்தான். முன்னூறு ஆண்டு காலம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். he was not there. அவன் காணப்படாமல் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். நாமும் உயிரோடு இருக்கும்போது கிறிஸ்து வந்தாலும் நாமும் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஒருவேளை நாம் மரித்திருந்தாலும் முதலாவது கிறிஸ்துவுக்குள் மரித்தோர் உயிரோடு எழுப்பப்படுவார்கள். நாமும் உயிரோடு எழுப்பப்படுவோம் என்ற நிச்சயத்தோடு நம்முடைய அறிவுக்குட்பட்டு, உலக சூழ்நிலைக்குட்பட்டு, நம்முடைய தகுதிக்குட்பட்டு நாம் நம்முடைய வாழ்க்கையை சிந்தியாதபடி, யோசியாதபடி கர்த்தருடைய உண்மைகளை சார்ந்து, தேவனுடைய சித்தத்தை சார்ந்து, அவருடைய வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்து பரிபூர்ணமாய், உண்மையாய், ஒழுக்கமாய், பரிசுத்தமாய் நம்முடைய வாழ்க்கையை கிறிஸ்துவுக்கும் அவருடைய மகிமைக்கென்று வாழ நம்மை ஒப்புக் கொடுப்போமேயானால்
நிச்சயமாக நம்ம யாரும் தடுக்க முடியாது. நமக்கு வருகிற நன்மைகளை யாரும் தடை பண்ண முடியாது. நம்மை தேவன் அவருடைய மகிமைக்கென்று நம்மை நடத்தும் போது அதற்கு எதிர்த்து நிற்பதற்கு யாராலும் முடியாது. ஆபிரகாமுக்கு எதிராக யாரும் நிற்க முடியவில்லை. ஈசாக்கு யாக்கோபுக்கு எதிராக யாரும் நிற்க முடியவில்லை. இஸ்ரவேலுக்கு எதிராக யாரும் நிற்க முடியவில்லை. எப்போது அவர்கள் கர்த்தரை சார்ந்து அவரை பின்பற்றி நடந்தார்களோ யாரும் அவர்களை எதிர்க்க முடியவில்லை. இன்றைக்கு நாம் அந்த வல்லமையான தேவனுக்கு சாட்சியாக, அந்த உயிர்த்தெழுதலுடைய வல்லமை நம்மளே வெளிப்படும்படியாக கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். நம்மை கொண்டு நம் மூலமாக இயற்கையின் சட்டங்கள், இயற்கையின் ரூல்ஸ் ஆஃப் த லா has to be broken by our faith. நம்முடைய விசுவாசத்தினால இயற்கையின் சட்டங்கள் தகர்த்தெறியப்பட வேண்டும். அநேகர் வருமானம், பணத்தை மட்டும் வச்சு நம்மளுடைய வாழ்க்கையை சிந்திக்கிறாங்க, கல்வியை மட்டும் வச்சு சிந்திக்கிறாங்க, உலகத்தினுடைய பின்னணிகளை வச்சு சிந்திக்கிறாங்க. விசுவாசிகளாகிய நாம் என்றைக்குமே கிறிஸ்துவிலே தேவனுடைய உண்மைகளை, கிறிஸ்துவிலே தேவன் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை அவரே பார்த்து, அவரையே முன்வைத்து, அவரே சார்ந்து நாம் யோசிக்க வேண்டும், செயல்பட வேண்டும். அப்போது ஆண்டவர் செய்கிற நன்மை, ஆண்டவருடைய அற்புதங்கள் அவருடைய மகிமைக்காக செய்கிறது. நம்மால் புரிந்து கொள்ள முடியாதவைகள், நம்முடைய கணக்கில் வைக்க முடியாதவைகள், அதிசயமானவைகள், அற்புதமானவைகள். ஏனோக் walked with God. நாம் கர்த்தரோடு நடக்கிறோமா அல்லது சுய உலகத்தோடு நடந்து கொண்டிருக்கிறோமா என்பதை இந்த கேள்வியை நாம் கேட்டு நாம் சிந்திப்போம். எல்லாரும்